பார்த்தோம் எல்லாமே. ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பேசிவ் வாய்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சிங்கிள் ஷாட்டில் பார்த்துடலாம். ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பேசிவ் வாய்ஸ்னா என்ன. தமிழில் வந்து செய்வினை வாக்கியம், செயற்பாட்டு வினை வாக்கியம்னு அதுக்கு பேர். ஒரு எக்ஸாம்பிள் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ராமன் கோவிலை கட்டினான், கோவில் ராமனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பட்டது பட்டதுன்னு மீன் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் பேசிவ் வாய்ஸ். சொல்றது புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். பட்டது பாருங்க, யோ கண்டிப்பா நாளை காலையில செய்யப்பட்டிருக்கும் போயா அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வில் பி ஃபினிஷ், டோன்ட் வரி, ஜஸ்ட் கோ அப்படின்வாங்க. செய்யப்பட்டிருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கும், பட்டு பட்டுன்னு வந்துச்சுன்னா பேசிவ் வாய்ஸ். இங்கிலீஷ்ல வந்து வேற ஸ்ட்ரக்சர் வரும். சரியா? அதுக்கு பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு பேர் ஆக்சுவலா. ஸோ நம்ம பார்த்த 12 டைப் ஆஃப் டென்சஸ் பார்த்தோம் இது வரைக்கும். அந்த ஃபார்முலா ஃபுல்லாகவே 12க்கும் ஆக்டிவ் வாய்ஸ். 12 டென்ஸ் பார்த்தோம். 12 டென்ஸோட ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலா தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஃபுல்லாகவே. அது ஃபுல்லாகவே ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு உயிர். அது கரெக்டாக தெரியணும் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்க, வாட் வி ஹவ் சீன் டில் நவ் இன் 12 டைப்ஸ் ஆஃப் டென்சஸ், அது எல்லாமே வந்து 12 ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர், ஆக்டிவ் வாய்ஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஆக்டிவ் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, மேடம் கவனிங்க பாருங்க. ஒரு சென்டென்ஸ், கிவன் சென்டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா, பேசிவ் வாய்ஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது உள்ள நம்ம ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் படிக்கிறோம். பிளைண்டாகவே ஒரு சென்டென்ஸ் பார்த்தா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த சென்டென்ஸ்ல பி, பீயிங், பீன், பை அப்படின்னு வந்தா பேசிவ் வாய்ஸ். அந்த 4 வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி அல்லது பீயிங் அல்லது பீன் அல்லது பை, இந்த 4 வேர்டு வந்ததுன்னா அதுக்கு பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. ஓகேவா? ஒரு 90% அப்படின்னா சொல்றது க்ளூ வேர்டு கொடுத்துருக்கு. இது தானே பேசிவ் வாய்ஸ். அப்படி இல்லைன்னா ஆக்டிவ் வாய்ஸ் சொல்லி அஸ்யூம் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு எக்ஸாக்ட்லி தெரிஞ்சா இன்னும் பெட்டர், ஃபைன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்க. ராமன் பில்ட் த டெம்பிள், ராமன் கோவிலை கட்டினான். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஞாபகம் இருக்கா பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ்ல பாருங்க, கரெக்டாக பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ், ஓகேவா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாருங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்னு சொல்றோம். என்ஷூர் பண்ணணும்னா ஃபார்முலா சொல்லி பார்க்கணும். verb in past form, ஒரு verb in past form வந்திருக்கு. அதுக்கு 3 டென்ஸ் ஃபார்ம் என்னது? பில்ட், பில்ட், பில்ட். அதை எழுதிக்கிட்டே வரணும். பில்டு, பில்ட், பில்ட்னு வரணும். இந்த டென்ஸ் ஃபார்ம் கரெக்டாக தெரிஞ்சாதான் ஆக்டிவ் பேசிவ்ல எரர்ஸ் வராது. ஸோ பாருங்க, ராமன் பில்ட் த டெம்பிள், இட்ஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். ராமன் கோவிலை கட்டினான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ராமன் வந்து சப்ஜெக்ட், பில்ட்ங்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரியும் verb. த டெம்பிள் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். ஆக்சுவலா சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம பேசிவ் வாய்ஸ் மாற்ற முடியும், இல்லாட்டி மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது பேசிவ் வாய்ஸ்ல எப்படி வரும் அப்படின்னா, த டெம்பிள் வாஸ் பில்ட் பை ராமன் அப்படின்னு வரும். கோவில் ராமனால் கட்டப்பட்டது அப்படின்னு வரும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு இது ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு இது பேசிவ் வாய்ஸ் ஃபார்முலா. அதுக்கு ஃபார்முலா இருக்கு ஆக்சுவலா. 12 டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி பேசிவ் வாய்ஸ்க்கு ஃபார்முலா இருக்குது. பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கெட் திஸ், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுக்கு 12 வாய்ஸ் வந்து ஃபார்முலா இருக்குது ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து பேசிவ் வாய்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், வேர் அண்ட் ஆல் த பேசிவ் வாய்ஸ் இஸ் யூஸ்டு. பாருங்க, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவோம். நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை நியூஸ் பேப்பர்ல லென்த்தியா எழுத முடியாது, ஷார்ட்டாக எழுதுவாங்க. பாருங்க, நியூஸ் பேப்பர்ல என்ன எழுதுவாங்க, நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல டெமோ பேண்ட் அப்படின்னு எழுதுவாங்க. டெமோனா டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஷார்ட்டா டெமோ பேண்ட், டெமோ ஈஸ் பேண்ட் அப்படின்னு அர்த்தம். டெமோ ஈஸ் பேண்ட் அப்படின்னு ஃபுல்லாக எழுதுறதுக்கு இடம் இல்லாமல் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல அந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதுவாங்க. ஸோ நியூஸ் பேப்பர் டெக்ஸ்ட் வருது இல்லைங்களா, அதில் பேசிவ் வாய்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வேற எங்கே யூஸ் பண்ணுவாங்க, தியரி அல்லது ரிட்டன் டெக்ஸ்ட் ஸ்கூல் புக்கில், ஸ்கூல் புக், காலேஜ் புக் இருக்கு இல்லையா, அதில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸில் தான் இருக்கும். அது தியரிஸ் பற்றி எழுதுறதுலாம் பேசிவ் வாய்ஸில் எழுதிருப்பாங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும், படிக்கும்போது அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் என்ன டென்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து எலெக்ஷன் கேம்பெயின், எலெக்ஷன் ப்ராமிசஸ் கொடுக்குறாங்க இல்லையா, நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பாருங்க, ஏரியாவுக்கு யாராவது வராங்க எலெக்ஷனுக்கு, அப்போ வந்து ஓட்டு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, இஃப் வி ஆர் ஓட்டட் டு பவர், எங்களை வந்து நீங்கள் வந்து ஓட்டு போட்டிங்கன்னா, எங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கே நாங்கள் ரோடு போட்டு தருவோம். தி ரோட்ஸ் வில் பி ப்ரொவைடட் பை எஸ், வில் பி ப்ரொவைடட் பேசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? போல் ப்ராமிசஸ் சொல்லுவாங்க, பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் வாட் இஸ் பீயிங் டன். இன்ஸ்பெக்ஷனுக்கு ஏதாவது உயரதிகாரி வராங்க இல்லையா, அப்போ கேட்பாங்க அந்த விஷயம் என்னாச்சு, இந்த விஷயம் என்னாச்சு அப்படிங்க. இல்லை சார் போயிட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, தி ரோட் இஸ் பீயிங் லேட். ரோடு போடப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுடைய பேசிவ் வாய்ஸ் அது. தி ரோட் இஸ் பீயிங் லேட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த இடத்துல சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரிசல்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா, ரிசல்ட், அவுட்புட், கான்சிக்வன்ஸ்லாம் வருது இல்லையா, அப்போ பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, சுனாமியால் பல பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த பட்டுன்னு சொன்னேன் இல்லையா, பாருங்க, மோர் பீப்புள் வெர் கில்டு பை சுனாமி இன் டிசம்பர் 2004 அப்படின்லாம் வரும். வெர் கில்டுங்கிறது வந்து பேசிவ் வாய்ஸ் ஃபார்முலா. இது எல்லாமே பேசிவ் வாய்ஸ் ஆக்சுவலாக. இதில் இருக்கிறது எல்லாமே பாருங்க, will be provided passive voice structure, is banned passive voice, is being laid passive voice, were killed passive voice. நோட்டீஸ் போர்டில் போடும்போது பாருங்க, it is hereby notified to all. பாருங்க, is notified அப்படின்றது ஃபர்ஸ்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் பேசிவ் வாய்ஸ். இப்படி யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுற இடம். இது புரிஞ்சுதா? அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் படிங்க, ப்ரோஸ் படிக்க சொல்லியிருக்கேன்ல, ப்ரோஸில் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் மட்டும் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் என்ன டென்ஸ் என்ன வாய்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சரியா? அப்புறம் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து சேஞ்சஸ் வந்து ப்ரொனவுன்ஸில் சேஞ்சஸ் வரும். ப்ரொனவுன்ஸில் சேஞ்சஸ், அது என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் நோட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? பாருங்க, என்ன போட்டிருக்கு, ஐ வந்ததுன்னா பேசிவ் வாய்ஸில் மீ வரணும். ஆக்டிவ் வாய்ஸில் ஐ வந்ததுன்னா பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது அது மீ ஆகும். வி வந்ததுன்னா அஸ்ன்னு வரணும். யூ வந்ததுன்னா யூன்னு தான் வரும். ஹி வந்ததுன்னா ஹிம்னு வரணும். சி வந்ததுன்னா ஹர் அப்படின்னு வரணும். இட் வந்ததுன்னா இட்டுன்னே வரும். நம்ம இந்த ஒரு டேபிள் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு டேபிள், அந்த டேபிளில் மூணாவது ஆப்ஜெக்டிவ் கேஸ்ன்னு கொடுத்துருக்கேன். மூணாவது காலம் ஆப்ஜெக்டில் இந்த மாதிரிலாம் வரணும்னு சொல்லி, இதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்டிவ் கேஸ். இதுக்கு பேர் சப்ஜெக்டிவ் கேஸ். கிராமரில் சப்ஜெக்டாக இருக்கிறது ஆப்ஜெக்ட் மாதிரி மாறி வரும். இந்த சேஞ்சஸ் அதில் பார்த்துக்கணும். ப்ரொனவுன்ஸ் மட்டும் மாறும், மற்றதில் நேம்ஸ் அப்படி போட போகிறோம், அவ்வளோதான். அப்படி இருக்கும் ஆக்சுவலாக வந்து. இது வரைக்கும் கிளியராக சொன்ன வரைக்கும். அப்புறம் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் வந்து அதை 12 டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 12 டென்ஸுக்கும் பேசிவ் வாய்ஸ் கிடையாது. 8 டென்ஸ்க்கு மட்டும்தான் பேசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. 4 டென்ஸ்க்கு பேசிவ் வாய்ஸே கிடையாது. அது என்னென்ன டென்ஸ் அப்படின்னா, அந்த பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, 4வது 8வது 12வது, அந்த 3க்குமே கிடையாது. பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ப்ளஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் 10வது டென்ஸ். ஸோ 8, 4, 10, 12 நிச்சயமாக நம்பரில் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த டென்ஸ்க்கு பேசிவ் வாய்ஸ் ஃபார்மேஷன் வராது. இப்போ மற்ற 8 டென்ஸ்க்கு மட்டும்தான் பேசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம பேசிவ் வாய்ஸ் வந்து பார்க்கணும். Understood? We are learning Shakespeare. Understand? We are learning English. English language learn பண்ணுறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கற்றுக்கிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு, பயங்கரமாக ஒர்க் பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு பிஏ இங்கிலீஷ் ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம். வி காட் அவுட்புட். ப்ரொசீட் பண்ணலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? நான் சொல்கிறது நல்லா கவனிக்கணும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபர்ஸ்ட் டென்ஸு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலாவும் எழுதணும், பேசிவ் வாய்ஸ் ஃபார்முலாவும் எழுதிக்கணும். அதான் மாற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருக்கோம், விஆர் வி ப்ளஸ் எஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோமா, வெர்ப் ஆர் வெர்ப் ப்ளஸ் எஸ். பேசிவ் வாய்ஸ்க்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் பிபி. ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் வந்து பிபின்னு வரணும். இது பேசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். ப்ரெசன்ட் டென்ஸ் கூட பேசிவ் வாய்ஸ் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் எழுதிருக்கிறேன். நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். அப்புறம் அதில் ஸ்லைடில் பார்த்துடலாம். சரியா? சும்மா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 6 ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். 6 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். பேசிவ் வாய்ஸ் மாற்றும் பொழுது 6 ரூல்ஸ் டு பி ஃபாலோ.
சும்மா எக்ஸாம்பிள் எழுதலாமா? பாருங்க, நான் சொல்றேன். ஐ ரைட் எ ஸ்டோரி அப்படின்னு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது என்னது ப்ராக்கெட்டில் என்ன போட்டுக்கணும்? ஆக்டிவ் வாய்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுடைய ஆக்டிவ் வாய்ஸ். என்ன ஆக்டிவ் வாய்ஸ்னு சொன்னால் ஃபார்முலா படி சொல்கிறேன். வெர்பார் வெர்ப் ப்ளஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ இங்கே வெர்பு மட்டும் வந்திருக்கு. ஏன்னா ஐ பக்கம் வெர்ப் தான் வரும். இப்போ ஷீன்றது ரைட்ஸ்ன்னு வந்திருக்கணும். இது எழுதியிருக்கேன் நான் வந்து சென்டென்ஸ் வந்து. ஓகேவா? இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றுறதுக்கு 6 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன ரூல் அப்படின்னா, ரூல் நம்பர் 1, கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் வந்து எஸ்விஓ வந்து பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் டிவைட் பண்ணணும். அப்படியே போட்டுங்க. ரூல் நம்பர் 1, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். ஓகேவா? ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நீங்கள் போடணும். எ ஸ்டோரி அப்படின்னு எடுத்து போடணும். 2வது ஸ்டெப். இங்கே என்ன ஆப்ஜெக்ட் நீங்கள் நோட் பண்ணுறீங்களோ அதை எடுத்து வந்து பேசிவ் வாய்ஸ்க்கு வந்து போடணும். Got this? 3வது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டோரின்னு சொல்லி போட்டுட்டோம் இல்லையா, பாருங்க, ஸ்டோரி அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். இப்போ பேசிவ் வாய்ஸ்க்கு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் செய்கிறேன். பேசிவ் வாய்ஸ்க்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்முலா என்ன சொல்லுது? ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் வந்து பிபி வரணும். இப்போ ஸ்டோரி பக்கத்தில் ஆம் வருமா, ஈஸ் வருமா, ஆர் வருமா? ஈஸ் வரணும். ஸோ அந்த ஃபார்முலா இருக்கிறத போடணும், ஈஸ்ன்னு போடணும். 4வது ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? அந்த ஃபார்முலாவை கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டோரி ஈஸ் போட்டுட்டோம். மெயின் வெர்ப் என்ன கொடுத்துருக்காங்க சென்டென்ஸில்? ரைட். ஆக்சுவலாக ரைட்டுக்கு 3 டென்ஸ் ஃபார்ம் என்னது பாருங்க, இப்படி எழுதிக்கணும் கரெக்டாக. ரைட், ரோட், ரிட்டன். கரெக்டாக எழுதிக்கணும். இது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும்னு சொல்கிறேன். மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஸ்கோர் போயிடும். ரைட், ரோட், ரிட்டன். அப்போ இந்த ரிட்டனுங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எடுத்து போடணும் இங்கே. ரிட்டன் 4வது ஸ்டெப். 5வது ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் ரிட்டன் போட்டுட்டீங்க இல்லையா, போட்டுட்டு பை போடணும் இந்த ஸ்டெப்பில். 5வது ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? பை போடணும். 6வது ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இங்கே பேர் இருந்ததுன்னா அப்படியே எடுத்து போடுவோம். ஆனால் ஐ வந்திருக்கு. ஐ வந்து என்ன மாற்றணும்னு சொல்லியிருந்தோம்? மீன் மாற்றணும். அப்போ மீன் போடணும். பாருங்க, இப்படி எழுதணும். எ ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை மீ. இதுதான் பேசிவ் வாய்ஸ் ஆக்சுவலாக இருக்கு. எ ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை மீ அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து நம்ம பேசிவ் வாய்ஸ்க்கு வந்து மாற்றிட்டோம். ஸோ 6 ஸ்டெப் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த 6 ஸ்டெப் வந்து எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணணும். ஃபார்முலா கொடுத்தாவே நீங்கள் போட்டுருவீங்க. அது ரொம்ப ஈஸி. ரேட் ஈஸி. அது எல்லாமே ஓகேவா? கிளியரா? பாருங்க, ரீகேப் பண்ணலாம். ஸோ ஐ ரைட் எ ஸ்டோரி அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்சுவலாக எங்களுக்கு இப்போ படிக்கிறோம் அப்படி தெரியுது. மொத்தமாக கிராமரில் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஆக்டிவ் வாய்ஸாக பேசிவ் வாய்ஸாக நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தான் கண்டுபிடிச்சதா இல்லையா? ஆக்டிவ் வாய்ஸ்க்கு 12 ஃபார்முலா, பேசிவ் வாய்ஸ்க்கு 8, மொத்தம் 20 ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது கன்ஃபார்மாக தெரிஞ்சு நம்ம பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸு இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குது, பேசிவ் வாய்ஸ் இப்படி வரும். தமிழில் கரெக்டாக சொல்கிறேன். ஒரு லைன் வேணால் எழுதிக்கோங்க. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ஆக்டிவ் வாய்ஸ் எழுதிக்கோங்க, அப்போ புரியும் உங்களுக்கு. ஆக்டிவ் வாய்ஸ் தமிழில் என்ன எழுதணும்? எழுதுங்க. நான் ஒரு கடிதம் இல்லை ஒரு லெட்டர் எழுதுகிறேன் அப்படின்னு வரணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ஐ ரைட் எ ஸ்டோரி. இது ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ்ல எப்படி வருது அப்படின்னா, ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுதப்பட்டு அப்படின்றது பேசிவ் மீனிங். பேசிவ் வாய்ஸ்னு சொல்லலாம். பட்டுன்னு தான் அதுக்கு மீனிங் வரணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் அப்போ ஒர்க் அவுட் பண்ணது உங்களுக்கு நல்லா இருக்கு. நான் ஒர்க் அவுட் பண்ணோம். இப்போ பாருங்க, ஸ்டேட்டிக்காக போட்டிருக்கு. சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ராஜன் ரைட்ஸ் அ லெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டெப் நம்பர் 1 எஸ்விஓ பிரிக்கணும். எஸ்விஓ. ஸ்டெப் நம்பர் 2 என்ன சொல்லியிருக்கிறோம்? லெட்டருங்கிறது எடுத்து போடணும். ஸ்டெப் நம்பர் 3 ஃபார்முலாவில் இருக்கு இல்லைங்களா, அமிசாரில் ஏதாவது ஒன்று போடணும். லெட்டர் ஈஸி போட்டிருக்கு. அதுக்கடுத்து மெயின் வெர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன் போட்டிருக்கு.
அடுத்த ஸ்டெப்பில் பை போட்டிருக்கு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேம் வரணும் ஆக்சுவலாக. அந்த இங்கே பேர் போட்டிருக்கோம், இங்கே ஐ வர்றதுனால நேம் வருது. பாருங்க, a letter is written by ராஜன். பாருங்க, இது பேசிவ் ஃபார்முலா. அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாவே சொல்லணும், அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு. இஸ் ரிட்டன் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் பேசிவ் ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு நம்மளுக்கு ஆன்சர் பண்ணலாம் கரெக்டாக. ஸ்கோர் நல்லா எடுக்கலாம். பேர் வந்தால் பேர் தான் போடணும். ப்ரொனவுன்ஸ் வந்தால் ப்ரொனவுன்ஸ் மட்டும் அப்ஜெக்டிவ் கேஸ்க்கு சேஞ்ச் ஆகும். ப்ரொசீட் பண்ணலாமா? இந்த பேசிக் ஐடியா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும், மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி. பாருங்க, ஆக்சுவலாக ரெண்டாவது டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆக்டிவைஸ்க்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம்? ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. கரெக்டா? ஆம் இஸ் ஆர் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி கொடுத்துருக்கோம். பேசிவ் வாய்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க ஃபார்முலா? ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் போட்டு பீயிங் ப்ளஸ் பிபின்னு வரணும். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, கண்டினியூஸ் டென்ஸ்க்கு இந்த மாதிரி வரும், பீயிங் ப்ளஸ் பிபி அப்படின்னு சொல்லுவாங்க பேசிவ் வாய்ஸ்க்கு. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு மெயின். ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் வந்து கண்டினியூஸ்ங்கிறதுனால பீயிங் ப்ளஸ் பிபின்னு வரணும். ஒரு சென்டென்ஸ் எதுனா போதும், உங்களுக்கு புரிஞ்சிருவீங்க எல்லாம். பாருங்க, இதை பார்க்கலாமா? ப்ரொசீட் பண்ணலாமா? பாருங்க, ஷீ இஸ் ரீடிங் எ நாவல் கொடுத்துருக்கு, ஆக்டிவ் வாய்ஸ். ஷீ இஸ் ரீடிங் எ நாவல், ஆக்டிவ் வாய்ஸ். பாருங்க, ஷீன்றது வந்து சப்ஜெக்ட், இஸ் ரீடிங் வெர்பு. ஆமாம் தானே? நாவல் வந்து ஆப்ஜெக்ட். நம்ம சென்டென்ஸ் எல்லாத்துலேயுமே ஆப்ஜெக்ட் மாதிரி தான் கொடுத்துருக்குறோம், ஏன்னா அப்போ தான் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண, எஸ்விஓ பிரிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம்? நாவல் எடுத்தது போட்டோம். ஓகேவா? அதுக்கடுத்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார்முலாவில் என்ன, ஆமிசாரில் என்ன வருது? நாவலுக்கு அடுத்து ஈஸ் தான் வரும். அப்புறம் ஃபார்முலாவில் இதுக்கு அடுத்து என்ன இருக்குது? பீயிங் அப்படியே கான்ஸ்டன்ட்டாக எடுத்து போட்டுக்கணும். இந்த டென்ஸுக்கு பேசிவ்ல பீயிங்னு வரும். அப்புறம் மெயின் வேர்படியே பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரீடுக்கு 3 டென்ஸ் ஃபார்ம் என்ன? ரீட், ரெட், ரெட்னு வரணும். ஸ்பெல்லிங் சேம் தான். ஆமாம், இங்கிலீஷ் ரொம்ப டார்ச்சர், வெரி டார்ச்சர் லாங்குவேஜ். 12 மீனிங்ஸ் இருக்குது ஒரு வேர்டு, அப்படிலாம் இருக்குது. இதுக்கு ஸ்பெல்லிங் சேம் தான், ரீட் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் படிக்கிறது ரீட், ரெட், ரெட்னு படிக்கணும். ப்ரொனன்சியேஷன் வந்து மாறுது. ஸோ நாவல் இஸ் பீயிங் ரெட் போடணும், அடுத்த ஸ்டெப்பில் பை போடணும். இந்த இடத்துல ஷீன் இருக்கிறதுனால ஹர் போடணும். இப்போ ஷீலானா ஷீலான்னு போட்டு போதும். பாருங்க, நாவல் இஸ் பீயிங் ரெட் பை ஹர் அப்படின்னு வரும். தமிழில் வேணால் எழுதிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும், லாங்குவேஜ் கற்றுக்கலாம். பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ் சொல்கிறேன். ஷீ இஸ் ரீடிங் எ நாவல். அவள் ஒரு நாவல் படித்து கொண்டு இருக்கிறாள். இது ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. அவள் ஒரு நாவலை படித்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ். இந்த படித்து கொண்டுனா கண்டினியூஸ் டென்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லியிருக்கேன். இதுல பேசிவ் வாய்ஸ் எப்படி வருது அப்படின்னா, ஒரு நாவல் அவளால் படிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு நாவல் அவளால் படிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை கொண்டுன்றது கண்டிப்பா வரணும், அதான் கண்டினியூஸ் டென்ஸ். படிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரணும். ப்ரொசீட் பண்ணலாமா? 10 மார்க் கிட்ட கிளாஸ் சொல்லியிருக்கேன். சொல்லி கொடுத்ததுலேயே 10 மார்க் வந்துடும். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், எரர் ஸ்பாட்டிங், கண்டிஷனல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. இதை புரியலன்னா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் மீ ட்ரை மை லெவல் பெஸ்ட். ப்ரொசீட் பண்ணலாமா? ஸோ 2 டென்ஸ் பார்த்துருக்கோம். 3வது டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலேஷனே நம்ம பார்த்துருக்கோம். as or have plus pp. ஞாபகம் இருக்கா? ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலா as or have plus pp. பேசிவ் வாய்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? as or have plus been plus pp ன்னு வரணும். as or have plus been plus pp. ஆமாம், அதான் நீங்கள் எல்லாம் ஃபார்முலா டேபிளே எழுதி வச்சுருக்கேன், எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்லைடில்.
நீங்கள் அதை வந்து மைண்டில் எவ்வளோ தூரம் ரிசீவ் பண்ணி அப்சர்வ் பண்ண அவுட்புட் நல்லா இருக்கும். ப்ரொசீட் பண்ணல பாருங்க. ஐ ஹேவ் ரெட் எ ஃபென்டாஸ்டிக் ஆர்டிக்கல். நான் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்டிக்கல்னா கட்டுரை சொல்லுவாங்க. கட்டுரையை படித்து இருக்கிறேன் அப்படின்னு வரணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்ததுன்னா, நான் ஒரு அழகான நல்ல கட்டுரையை படித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வரணும். ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டட் அட் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது என்ன வரணும்? எ ஃபென்டாஸ்டிக் ஆர்டிக்கல் பாருங்க, SVO, எ ஃபென்டாஸ்டிக் ஆர்டிக்கல் எடுத்து போட்டுக்கணும். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹேஸ் ஆர் ஹேவ்ல என்ன வரணும்? ஹேஸ் வரும். இன்னும் ஃபார்முலாவில் என்ன இருக்குது? பீன் இருக்குது, போட்டுக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் வரும். ரீடுக்கு என்ன பார்த்தோம்? ரீட், ரெட்னு பார்த்தோம். ஸ்பெல்லிங் சேம். அப்போ ரெட்னு போடணும். பை போட்டுக்கணும். ஐன்றது மெயின் வரும். ஸோ எ ஃபென்டாஸ்டிக் ஆர்டிக்கல் ஹஸ் பீன் ரெட் பை மீ. ஒரு நல்ல கட்டுரை என்னால் படிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு வரணும். ஆக்டிவ் வாய்ஸ்ல, பேசிவ் வாய்ஸ்ல. சரியா? 4வது டென்ஸுக்கு பேசிவ் வாய்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு பேசிவ் வாய்ஸ் கிடையாது. அப்போ அடுத்து என்னன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் போடணும். அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? ஆக்டிவ் வாய்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? வெர்ப் இன் பாஸ்ட் ஃபார்ம். ஞாபகம் இருக்கா? ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்தோம் இல்லையா? வெர்ப் இன் பாஸ்ட் ஃபார்ம். பேசிவ் வாய்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? பாருங்க, வாஸ் ஆர் வெர் பிளஸ் பிபி. வாஸ் ஆர் வெர் பிளஸ் பிபி. சரியா? ஸோ பாருங்க, சென்டென்ஸ்ல ஒன்று பார்க்கலாமா? த பிரைம் மினிஸ்டர் விசிட்டட் ஜப்பான் எஸ்டர்டே. நம்மளுக்கு தேவை வந்து பாருங்க சப்ஜெக்ட், அடுத்து வேர்ப், அடுத்து ஆப்ஜெக்ட். மற்ற எது இருந்தாலும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்கவே தேவையில்லை. இது 3 தான் இன்டர்சேஞ்ச் பண்ண போறீங்க. மற்றதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான் சென்டென்ஸில். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கரெக்டாக இருக்கா? ஃபார்முலா கரெக்டாக இருக்குது. பேசிவ் வாய்ஸ்ல எப்படி வரணும்? ஜப்பான் அப்படின்னு போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து ஃபார்முலா போகணும். வாஸ் வருமா, வேறு வருமா பக்கத்தில்? ஜப்பான் சிங்குலர், அதனால வாஸ் தான் வரணும். ஸோ ஜப்பான் வாஸ் போட்டுக்கணும். பிபி சொல்லியிருக்கிறாங்க. விசிட், அதனுடைய பிபி என்ன வரணும்? விசிட், விசிட்டட், விசிட்டட். 3 டென்ஸ் ஃபார்ம். ஸோ விசிட்டட்னு வரணும். கண்டிப்பாக இந்த 3 டென்ஸ் ஃபார்ம் சரியாக தான் தெரிஞ்சிருக்கணும். ஜப்பான் வாஸ் விசிட்டட், அப்புறம் என்ன பண்ணணும்? பை போடணும். அடுத்த பேர் வந்தால் பேர் அப்படியே போட்டுக்கணும். ஸோ ஜப்பான் வாஸ் விசிட்டட் பை த பிரைம் மினிஸ்டர் எஸ்டர்டே அப்படின்னு வரணும். இது சிம்பிள் பாஸ்ட் பேசிவ் வாய்ஸ். பாருங்க, வாஸ் விசிட்டட் பேசிவ் ஸ்ட்ரக்சர், சிம்பிள் பாஸ்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாருங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்? வாஸ் ஆர் வெர் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. வாஸ் அல்லது வெர் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி. பேசிவ் வாய்ஸ்க்கு என்ன வரணும்? பாருங்க, இது ஃபார்முலா. வாஸ் ஆர் வெர் பிளஸ் பீயிங் பிளஸ் பிபின்னு வரும். கண்டினியூஸ் வந்தாவே பீயிங் பிளஸ் பிபின்னு வரும். இப்போ ஆமிஸ் ஆர்னா ப்ரெசென்ட்டுக்கு வரும், வாஸ் வரனா பாஸ்ட்டுக்கு வரும். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல, அதே மாதிரி லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாக. இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் டு ரிமெம்பர். ஸோ இதுக்கு பேர் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா வி வேர் லர்னிங் கராட்டே அப்படின்னு எழுதியிருக்கிறோம். பாருங்க, வீன்றது வந்து சப்ஜெக்ட், வெர் லர்னிங் வந்து வேர்ப், கராட்டேங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஆக்சுவலாக வி வெர் லர்னிங் கராட்டே அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றி போடணும். கராட்டே போட்டுக்கணும். வாஸ் ஆர் வெர் என்ன வரணும்? வாஸ் வரணும் பக்கத்தில். சரியா? அடுத்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது? பீயிங் ப்ளஸ் பிபி இருக்குது. பீயிங் போட்டுக்கணும். லேர்ன் அப்படின்றதுக்கு 3 டென்ஸ் ஃபார்ம் என்ன? லேர்ன், லேர்ன், லேர்ன் அப்படி ஒரு ஃபார்ம் இருக்குது. லேர்ன், லேர்ன், லேர்ன் அப்படி ஒரு ஃபார்ம் இருக்குது. 2 ஃபார்ம் இருக்குது. ஸோ இங்கே வந்து லேர்ன்ட் அப்படின்னு போடணும். அடுத்து பை போடணும். வீன்றது அஸ்ன்னு வரும். ஸோ கராட்டே வாஸ் பீயிங் லேர்ன்ட் பை அஸ். எங்களால் கராட்டே கற்றுக்கொள்ளப்பட்டு இருந்தது அப்படின்னு பாஸ்ட் கண்டினியூஸ்ல பேசிவ்ல சொல்லணும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சா டக்குன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாருங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹேட் பிளஸ் பிபி ஆக்டிவ் வாய்ஸ் நம்ம பார்த்தோம்.
நம்மளுக்கு இந்த 2 3 பிரச்சனை இல்லை, இப்போ சிங்கிள் தான், ஹேட் மட்டும் தான் வந்திருக்கு. ஹேட் ப்ளஸ் பிபி. பேசிவ் வாய்ஸில் பீன் சேர்க்கணும், அவ்வளோதான். ஹேட்ல சென்டரில் பீன் அப்படின்னு ஒன்று சேர்த்தா பேசிவ் வாய்ஸ். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பாருங்க. வி ஹேட் பாட் ஏ நியூ கார் 2 weeks ago. நம்மளுக்கு என்ன தேவை? சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், அது மட்டும் தான். மற்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அது என்ன இருந்தாலும். ஓகேவா? ஸோ வி ஹேட் பாட் எ நியூ கார் அப்படின்றது நம்மளுக்கு எஸ்விஓ வரணும். அது திருப்பி போடும்போது எ நியூ கார் ஹேடு போட்டுக்கணும். ஹேடு பீன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேடு பீன் பாட். பாட்ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு 3 டென்ஸ். பை, பாட், பாட். பியூஐ பை, பாட் பிஓயூஜிஎஸ்சி, பை பாட் பாட்னு வரணும். அதுக்கடுத்து பை போட்டுக்கணும், அஸ் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அது கூட ஜஸ்ட் சேர்த்துக்கணும். ஸோ இது பாஸ்ட் பர்ஃபெக்ட். அடுத்து 7வது. அது 7வதுன்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து இப்போ சிம்பிள் ஃபியூச்சர். அதுக்கு அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் 8வது டென்ஸ்க்கு இல்லைன்னு சொல்லிட்டோம். பேசிவ் வாய்ஸ் 4க்கு இல்லைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ 4வது டென்ஸ் இல்லை, 8வது டென்ஸ் இல்லை. அப்போ அதுக்கடுத்து 9வது டென்ஸ் போகணும், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இங்கிலீஷ். பாருங்கள், ஈஸியாக சொல்கிறேன். 8 + Bன்றது ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலா. பேசிவ் வாய்ஸ் ஃபார்முலா என்னதுக்கு பாருங்க, 8 + B + PPன்னு வரணும். இங்கே 8 + B, அங்கே 8 + B + PP அப்படின்னு சொல்லி வரணும். இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக ஃபார்முலா ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா you'll get answer. So she should accept this offer letter. Seenறது subject, should acceptங்கிறது verb, this offer letterங்கிறது object ஆக்சுவலாக. இப்போ என்ன போடணும்? this offer letter போட்டுக்கணும். அப்புறம் வந்து 8ல் அங்கே should யூஸ் பண்ணியிருக்காங்க, should போட்டுக்கணும். ஃபார்முலாவில் B வந்திருக்கு, B போட்டுக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மெயின் வெர்ப் அக்செப்டுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரணும்? அக்செப்ட், அக்செப்டட், அக்செப்டட். 3வது டென்ஸ் ஃபார்ம் வரணும். அதுக்கடுத்து பை வரணும், அதுக்கடுத்து ஹர் வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு 10வது டென்ஸ்க்கும் பேசிவ் வாய்ஸ் கிடையாது. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் பேசிவ் வாய்ஸ் கிடையாது. இப்போ 11வது டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேசிவ் வாய்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு பேசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு என்ன ஃபார்முலா, ஆக்டிவ்க்கு என்ன ஃபார்முலா? பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ் என்ன பார்த்தோம்? 8 + have + ppன்னு பார்த்தோம் இல்லையா. 8 + have + pp அப்படின்னு பார்த்தோம். பேசிவ் வாய்ஸ் என்ன வரணும்? ப்ளஸ் பீன் சேர்க்கணும், அவ்வளோதாங்க. பேசிவ் வாய்ஸில் 8 + have + பீன் + ppன்னு வரும். பேசிவ் வாய்ஸ் ஃபார்முலா பீன் சேர்க்கிறோம். இது பேர் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நடக்கலை, நடந்தது தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா. சரி, இது தெரியாமல் போயிடுச்சு, விட்டுட்டுனே, இது தெரிஞ்சிருந்தா அதை அப்பயே நான் பார்த்துட்டு இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கேஸில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரேகா should have cleared UPSC exam last year itself. போன டைமே வந்து ரேகா யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ரேகா சப்ஜெக்ட், should have cleared வந்து verb, யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஆப்ஜெக்ட். இந்த லாஸ்ட் இயர்ன்றதுல எக்ஸ்ட்ரா. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூபிஎஸ்சி எக்ஸாம் போட்டுக்கணும், ஷுட்டு போட்டுக்கணும், ஹாவ் பீன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லாமே அதில் இருக்குது ஸ்ட்ரக்சர். கிளியருக்கு கிளியர், கிளியர், கிளியர்னு வரணும். அடுத்து பை போட்டுக்கணும், அடுத்து ரேகா போடணும், அடுத்து லாஸ்ட் இயர் இட் செல்ஃப் அப்படின்னு போடணும். யூபிஎஸ்சி எக்ஸாம் should have been cleared by ரேகா லாஸ்ட் இயர் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி வரணும். எழுதிட்டீங்களா? 2 பேர் எழுதுறது நல்லா இருக்கா? ஹேண்ட் அவுட்டில் கொடுத்தது சரி, எழுதிக்கிறீங்களா? வீடியோக்கு டைமாக இருக்கா பாரு, ஓடிட்டு இருக்கிறது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எழுதிட்டீங்களா? பரவாயில்ல, மேட்ச் பண்ணிட்டீங்க. ஸோ 8ம் போய் கொடுத்தாச்சு, பேசிவ் வாய்ஸ் ஃபுல்லாக சொல்லிட்டோம். ஓகேவா? போட்டுடலாமா? போட்டுடலாம் இல்லையா? ஸோ 12 ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலா, 8 பேசிவ் வாய்ஸ் ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து இங்கிலீஷ் கிராமரில் மெயின் வெர்ப் ஏரியாவில் யூஸ் பண்ணுற வேர்ல்டு வைட் இங்கிலீஷில் சென்டென்ஸ் கம்போஸ் பண்ணுற சென்டென்சஸ். 20 ஃபார்முலாவை தாண்டி வராது, வரக்கூடாது. சொன்னேன்ல, உட்டு மெட்டுன்னு வரக்கூடாது. உட்டுக்கு அடுத்து ப்ரெசென்ட் தான் வரணும், மீட்டுன்னு தான் வரணும். அது நீங்கள் பார்த்தா தெரியணும் உங்களுக்கு. இன்னும் சில சேஞ்சஸ் இருக்குது, சும்மா மைனர் சேஞ்சஸ். எக்ஸப்ஷனல் டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிடுறேன், சும்மா நோட் பண்ணிக்கோங்க. கமாண்டட் டைப் இருக்குது, சென்டென்சஸில் டைப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. கட்டளை வாக்கியம் கமாண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
கமாண்ட்னா கோ அண்ட் ட்ரிங்க் வாட்டர், கம் ஹியர், ஆர்டர் பண்ணுறது அந்த சென்டென்சஸ் பாருங்க. அதில் பாசிட்டிவ் கமாண்ட் நெகட்டிவ் கமாண்ட்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, கமாண்டை டூ திஸ்னா பாசிட்டிவ் கமாண்ட், டோன்ட் டூ திஸ்னா நெகட்டிவ் கமாண்ட் இல்லையா? பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறோம். கொஞ்சம் கவனிங்க பாருங்க. ட்ரிங்க் ஏ கப் ஆஃப் காஃபி, இப்படி தான் அந்த சென்டென்ஸ் வரும். ஓகேங்களா? ட்ரிங்க் அப்படின்றது வருது, ஏ கப் ஆஃப் காஃபின்றது ஆப்ஜெக்ட். முன்னால் யூன்னு ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா? யாரையோ பார்த்து தானே நம்ம சொல்கிறோம். அப்போ இம்ப்ளைடு சப்ஜெக்ட் உள்ள இருக்கு, சப்ஜெக்ட் இருக்காங்க, யூன்ற ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரிங்க் ஏ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு வரணும். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் ஆக்சுவலாக. இதுக்கு பேசிவ் வாய்ஸ் எப்படி வரணும் அப்படின்னா பாருங்க, ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்துக்கோங்க. லெட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் இந்த சென்டென்ஸ்க்கு, லெட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் கமாண்ட் டைப்பில். அப்புறம் ஆப்ஜெக்ட் எடுத்து வந்து போட்டேன், கப் ஆஃப் காஃபி அப்படின்றது பாருங்க, லெட் அப்படின்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து போட்டுக்கணும், சென்டென்ஸ் உடைய ஆப்ஜெக்ட். அதுக்கடுத்து பீன்றது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், பி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். அது வந்து பீன்றது போடணும். மெயின் வெர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். இங்க ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க் அப்படின்னு வரும். சரிங்களா? பாருங்க இங்க பிபி, இதுதான் வந்து பேசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். இது ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா. லெட் a cup of coffee be drunk. தமிழ்ல சொல்றேன் பாருங்க, ஒரு கப் காஃபி குடி. பேசிவ் வாய்ஸ்ல ஒரு கப் காஃபி குடிக்கப்பட்டிருக்கட்டும், குடிக்கப்பட்டு இருக்கட்டும் அர்த்தம். இந்த மாதிரி கமாண்ட் சென்டென்ஸ்ல கொடுத்தா இப்படி மாற்றணும்னு சொல்றேன். ஆக்டிவ் டு பேசிவும் மாற்றணும், பேசிவ் டு ஆக்டிவ் ரிவர்ஸ்லையும் மாற்றணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மாற்றலாம். சென்டென்ஸ் எப்படி வேணால் கொடுப்பாங்க. இது புரிஞ்சுதா? இது பாசிட்டிவ் கமாண்ட். இதே மாதிரி நெகட்டிவ் கமாண்ட், இதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை, ஒரே ஒரு சேஞ்ச், நெகட்டிவிட்டி வருது, அவ்வளோதான். பாருங்க, ட்ரிங்க்குக்கு பதிலாக இங்கே டோன்ட் ட்ரிங்க்னு போடுறோம், அவ்வளோதான். நெகட்டிவ் கமாண்டில் என்ன பண்ணுறோம்? செய்கின்றதை செய்யாதன்னு சொல்கிறோம். கம்னா டோன்ட் கம்னு சொல்ல போகிறோம். ஸோ டோன்ட்டுங்கிறது இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், அது நெகட்டிவ் ஆகிடும். இந்த நாட் பேசிவ் வாய்ஸில் எங்கே சேஞ்ச் பண்ணணும் பாருங்க அப்படின்னா, பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னால் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். நாட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டிங்க இல்லையா லாஸ்ட்டில், பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது இதுக்கு முன்னால் நாட் போட்டுக்கணும், அதுக்கு பேசிவ் ஈக்குவல். அப்போ இது நெகட்டிவ் சென்டென்ஸ், இது ஆக்டிவ், இது பேசிவ். லெட் a cup of coffee be not drunk அப்படின்னு வரும். ஸோ இங்கிலீஷ் கிராமரில் நிறைய டைப்ஸ், எக்ஸப்ஷனல் டைப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே வந்து கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்னா வா அப்படின்னு அர்த்தம். கம் அப்படின்னா அது வந்து சும்மா பேசிவில் பி கம் அப்படின்னு எழுதலாம். வந்து இருக்கிறோம், வந்திருக்கப்படணும் அப்படின்னு அர்த்தம். நான் சும்மா நானும் எழுதியிருக்கேன், இருக்கா என்னன்னு தெரில. இன்னும் ஒரு பேஜ் இருக்கு, பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் டைப் பார்த்தோம். இன்னொன்று லெட் டைப். சென்டென்ஸே வந்து லெட் டைப், லெட்டுன்னு வரணும். இது எப்படி ஸ்ட்ரக்சர் எழுதணும்னு சொல்ல பாருங்க. அப்புறம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. லெட் வி கோ அப்படின்னு சொல்லணுமா, லெட் அஸ் கோன்னு சொல்லணுமா? லெட் வி கோ அப்படின்னு சொல்லணுமா, லெட் அஸ் கோ அப்படின்னு சொல்லணுமா? அதான் லெட் அஸ் கோன்னு சொல்லணும். ஸோ லெட்டுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் லெட் எடுத்து எழுதிக்கணும், ஸ்ட்ரக்சரில். அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸில் உள்ள ப்ரொனவுன் தான் போடணும், சப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரொனவுன் போடக்கூடாது. ஆப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரொனவுன் மூணாவது சொன்னேன் இல்லையா, லிஸ்ட் பார்த்தா தெரியுமா, மீ, அஸ், அர், ஹிம், அதுதான் போடணும். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து லெட் ஐ கோ அப்படின்னு சொல்லக்கூடாது, லெட் மீ கோன்னு தான் சொல்லணும். சரியா? லெட் போட்டுக்கணும், ப்ளஸ் வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸில் இருக்கிற ப்ரொனவுன் தான் இங்கே யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல லெட்டுக்கு பக்கம் லெட் வி அப்படின்னு வரக்கூடாது. ஆக்சுவலாக சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் வீண் தானே போடுறோம், வி ஷுட் கோ தேர்னு எழுதுவோம். லெட்டு கூட மட்டும் அப்படி போடக்கூடாது. லெட்டு கம்போஸ் பண்ணும் பொழுது அது கூட அந்த ப்ரொனவுன் இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட் வருது இல்லையா, அதனுடைய ஆப்ஜெக்டிவ் கேஸ் தான் போடணும். லெட் வி அப்படின்னு போடக்கூடாது, லெட் அஸ் கோ அப்படின்னு தான் சொல்லணும். லெட் ஐ கோன்னு சொல்லக்கூடாது, லெட் மீ கோன்னு தான் சொல்லணும். அதான் ஆப்ஜெக்டிவ் கேஸில் உள்ள ப்ரொனவுன். நேம்ஸ் தான் போடும். லெட் சரளா கோ, லெட் ராமன் கம், நேம் வந்தால் இஷ்யூ இல்லை, அதை அப்படி போட்டுக்குவாங்க. இப்படி போடணும். போட்டு இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும். லெட் அஸ் டூ திஸ் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கோம் லெட் சென்டென்ஸில். ஸோ லெட்டை எப்படி கம்போஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். லெட் போட்டுக்கணும், பக்கத்தில் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணால் ஆப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். இந்த நம்ம டேபிளில் கொடுத்துருக்குறோம். அதுக்கடுத்து லெட் அஸ் டூ திஸ், நாம் இதை செய்வோம் அப்படின்னு அர்த்தம்.
இந்த சென்டென்ஸு பாருங்க, வி டூ திஸ்ன்றதுக்கு ஈக்குவலன்ட். வி டூ திஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட்டான சென்டென்ஸ். ஆனால் லெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். லெட்டுன்றது ஒரு சென்டென்ஸ் யூசேஜ் இருக்குது ஆக்சுவலாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வெர்பு ஆக்சுவலாக, இது திஸ்ங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் ஆக்சுவலாக. ஓகேவா? இங்கேயே லெட்டஸ்ன்னு வந்துச்சு, இந்த வந்ததே வந்து ப்ரொனவுன் ஃபார்ம்னு வந்திருக்கு, ஆப்ஜெக்டிவ் கேஸ்லேயே வந்துருச்சு. அதனால் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்துக்கலாம். பேசிவ் வாய்ஸ் எப்படி வரணும், அகைன் லெட் போட்டுக்கணும். இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து வந்து போடணும், அப்படி தானே பார்த்தோம் எவ்வளோ நேரம். ஆப்ஜெக்ட் எடுத்து வந்து போடணும், ப்ளஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும் ஸ்ட்ரக்சரில். லெட் இப்போ பார்த்தோம்ல எப்படி போடணும்னு, லெட் திஸ் பி டன் பை, இங்கே அஸ்ன்றது அங்கேயே வந்து அஸ்னே போட்டுக்கலாம். நேம் வந்தால் நேம் போடணும். ஸோ லெட் திஸ் பி டன் பை அஸ், பேசிவ் ஃபார்மேட்டில் வந்துருச்சு அது. லெட் அஸ் டூ திஸ், நாம் இதை செய்வோம் அப்படின்னு அர்த்தம். இது நம்மால் செய்யப்பட்டிருக்கட்டும் அப்படின்னு வரணும் பேசிவ் வாய்ஸ் ஃபார்ம். இது கிளியரா? அதே மாதிரி நாட் சேர்க்கணும், நெகட்டிவ் லெட் அப்படின்னா லெட் அஸ் டூ திஸ்ன்ற இடத்துல லெட் அஸ் நாட்னு வரும், அவ்வளோதான். நாட் அங்கே சேர்க்கணும். லெட் அஸ் டூ திஸ்ன்ற இடத்துல லெட் அஸ் நாட் டூ திஸ்ன்னு வரணும். நாட் எங்கே சேர்க்கணும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணால் இட் பிகம்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ். அதே பேசிவ் வாய்ஸ்ல எப்படி வரணும், முன்னே பார்த்தோம் இல்லையா, பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னால் நாட் சேர்க்கணும். சேஞ்ச் பண்ணும்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னால் சேர்க்கணும். Got this? So command type பார்த்தோம். Next let type பார்த்தோம். Positive command, negative command, positive let, negative let. Understand? Okay வா? So next வந்து double object sentence ஒரு கேஸ் இருக்கு ஆக்சுவலா. ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும் சென்டென்ஸ்ல. நம்மளுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. இட்ஸ் வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை. என்னன்னு சொல்ற பாருங்க. I have given her a doll அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வருது. I have given her a doll என்ன சொல்லுது, நான் அவளுக்கு ஒரு பொம்மையை கொடுத்து இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. I have given what, her. I have given to whom. whomனு கேட்ட ஆன்சர் வந்தா ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, her. என்ன கொடுத்தேன், what, doll. அப்போ we have two objects in this sentence. அதில் என்ன கொடுக்குறோன்றதுக்கு பேர் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக எழுதிக்கோங்க. வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் டைரக்ட் ஆப்ஜெக்ட். வாட் இஸ் கிவன், அதுக்கு பேர் டைரக்ட் D1 மார்க் பண்ணணும், டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுக்குறோம், டு ஹூம் அப்படின்னு ஆன்சர் வந்து அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒன்று இருக்குது அதில், ஃபோர்த் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ இதில் எஸ் போட்டுக்கணும், VIOD1 சொல்லுவாங்க. டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதான் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு சேஞ்ச் பண்ணலாம். ஒரு ஆப்ஜெக்டை வச்சு சேஞ்ச் பண்ணலாம், ரெண்டு இருக்கு வேறு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இது ஒரு டைம் அது ஒரு டைம் சேஞ்ச் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். என்னது, டால். என்ன கொடுத்தோம், பொம்மையை கொடுத்தோம். அதை எடுத்துக்கிட்டு மாத்திரம் எப்படி மாற்றணும், எ டால் ஹேவ் கிவன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பேசிவ் வாய்ஸ் ஃபார்மேட் என்ன பார்த்தோம், SR have ப்ளஸ் பீன் ப்ளஸ் PP வரணும். பேசிவ் வாய்ஸ் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா நான் பார்த்துக்கணும். அது என்ன டென்ஸ் வருதோ அதுக்கு மாற்றணும். ஆக்டிவ் வாய்ஸ்க்கு SR have ப்ளஸ் PP, பேசிவ் வாய்ஸ்க்கு பீன் சேரும். பாருங்க, எ டால் ஹேஸ் பீன் கிவன் அப்படின்னு வரணும். SR have ப்ளஸ் பீன் ப்ளஸ் PP ஃபார்முலா. இங்கே டாலுக்கு ஹேஸ் தான் வரும், பீன் போட்டுக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிவ் கே கிவன் போட்டுக்கணும். போட்டுட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதை எப்படி மென்ஷன் பண்ணணும், டு ஹர் அப்படின்னு வரணும். எ டால் ஹஸ் பீன் கிவன் டு ஹர், அப்புறம் பை மீ நம்ம ரெகுலராக போட்டது. அப்போ டால் வச்சு சேஞ்ச் பண்ணால் இப்படி சேஞ்ச் பண்ணணும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து சேஞ்ச் பண்ணால். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணணும், ஷீ போட்டுக்கணும் சென்டென்ஸில் இல்லையா. பாருங்க, ஐ ஹேவ் கிவன் ஹர்ன்னு இருக்கு இல்லையா, ஹர்ங்கிறது இங்கே எடுத்தால் ஹர்ன்னு போடக்கூடாது இல்லை, இது சப்ஜெக்ட் ஏரியா மாற்றி போடணும். ஹர்ங்கிறது ஷீ அப்படின்னு போடணும். அகைன் வந்து ஹஸ் பீன் கிவன் அதுதான் வரும். வாட் ஹஸ் பீன் கிவன், எ டால் இங்கே வந்துடணும். ஷீ ஹஸ் பீன் கிவன் எ டால், அகைன் பை மீன் வந்துடணும். ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதை இப்படி தான் கேட்பாங்க. இது கொடுத்து பேசிவ் வாய்ஸில். ஆமாம், சென்டென்ஸ் பேட்டர்னில் மார்க் பண்ண சொல்லுவாங்க. எரர் ஸ்பாட்டிங்கில் சென்டென்ஸ் கொடுத்து கீழே எது பெஸ்ட் மேட்ச்னு கேட்பாங்க, கரெக்டாக எது சூட்டபிளாக இருக்குன்னு கேட்பாங்க. ஆக்டிவ் கொடுத்து பேசிவ் மாற்றினா அதுலேயும் 3 ராங்காக இருக்கும், 1 கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன பண்ணாலும் ஷேக் ஆகக்கூடாது. ஓகே, அந்த லாஸ்ட் வந்து என்ன பண்ணணும், கோப்பையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேவா?
கோல் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி நிற்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நெஞ்சில் உரம் அதிகமாக இருக்கணும், கேரக்டரில் ஆட்டிடியூட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நான் டெய்லி சொல்கிறேன். சும்மா பாருங்க, நான் எழுதி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி லாங் ஆப்ஜெக்ட் சென்டென்ஸ் அப்படி ஒரு சென்டென்ஸ் வரும். ஓகேவா? கொஞ்சம் கவனிங்க பாருங்க. இது கொஞ்சம் வீட்டில் போய் எழுதிக்கோங்க, டைமாக பாருங்க. இது லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், வீட்டில் போய் எழுதிக்கோங்க. லாங் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, ஐ cannot answer whatever has been dictated and imposed by her. அவ சொல்றது செய்யறது நோட்டுறது இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்குமாண்ணா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அது சென்டென்ஸ்ல எழுதியிருக்கு. இது நல்லா படிச்சு புரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பேசிவ் வாய்ஸ் வருது. has been dictated imposed, அது ஒரு ஸ்ட்ரக்சர், அது ஒரு சென்டென்ஸ், அது ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸ்ல எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஐ சப்ஜெக்ட், cannot answer verb, இது ஃபுல்லா சேர்ந்து ஆப்ஜெக்ட். லாங் சென்டென்ஸா ஆப்ஜெக்டா மீன் ஆகும். ஆகுதா இல்லையா பாருங்க? ஆகுது. ஐ cannot answer you அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இந்த சென்டென்ஸ்ல ஐ cannot answer all your things அப்படின்னு மீன் பண்றோம். இப்படியே சென்டென்சஸ் வரும். வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். இந்த ஓவரால் ஆப்ஜெக்ட் நீங்க போட்டுக்கணும். வாட் எவர் ஹஸ் பீன் டிக்டேட்டட் அண்ட் இம்போஸ்ட் பை ஹர், இது ஃபுல்லா சேர்ந்தீங்கன்னா அது சப்ஜெக்ட் மீனிங் ஆகுது. இது ஃபுல்லா சரிங்களா? பை ஹர் cannot be answered. cannot answerனா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அது பேசிவ் வாய்ஸ்ல என்னவா வரும்? cannot be answered வந்து அகைன் பை வந்து மீ வரும். இந்த மாதிரி லாங் ஆப்ஜெக்டும் இருக்கலாம், லாங் சப்ஜெக்டும் இருக்கலாம். இது அந்த கண்டெக்ஸ்ட்ல படிச்சு புரிஞ்சுக்கிட்டு தான் பதில் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா பண்ணலாம். அப்சர்வ் பண்ணீங்கன்னா நிறைய தெரியும். அப்புறம் கடைசியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸப்ஷனல் கேசஸ்ன்னு கொடுப்பாங்க எல்லாத்துலேயுமே. எக்ஸப்ஷனல் கேசஸ்ல எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி பாருங்க. இது சென்டென்ஸ் படிச்சீங்கன்னா தெரியும். தே மேட் ஹிம் ஏ கிங், அவனை வந்து ஒரு ராஜா வாக்குனாங்க அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, மேட் அப்படின்றது. அந்த இடத்துல வந்து ஹி வாஸ் மேட் ஏ கிங் பை தெம் அப்படின்னு வரும். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் பார்த்தாலும் அந்த மாதிரியும் அர்த்தம் ஆகுது. டைரக்ட் ஆப்ஜெக்ட் அந்த மீனிங்லையும் அர்த்தம் ஆகுது. பாருங்க, ஒன் ஷுட் கீப் ஒன்ஸ் ப்ராமிசஸ். ஒருத்தன் வந்து அவன் சொல்ற அவன் வார்த்தையை அவன் காப்பாற்றணும். இது ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்சுவலா எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்றேன்? ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஷுட் கீப்ன்றது என்ன டென்ஸ்? ஆக்சுவலா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். 9வது டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ். இதுக்கு பேசிவ் வாய்ஸ் என்ன வரணும்? ஷுட் பி கெப்ட்னு தானே வரணும். பேசிவ் வாய்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? 8BPP, ஷுட் பி கெப்ட். ஸோ ப்ராமிசஸ் ஷுட் பி கெப்ட்னா பேசிவ் வாய்ஸ். ஸ்ட்ரக்சர் கரெக்டாக நிறைய ஆயிருக்கனால இது மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸ் வரும். இப்போ நம்ம போட்ட மாதிரி எஸ்விஓ பிரிக்கிறது அப்படி எல்லாம் பார்த்துட்டோம். சும்மா எக்ஸப்ஷனல் கேசஸ் பாருங்க. சம்மன் ஹேஸ் பிக்டு மை பாக்கெட், யாரோ ஒருத்தன் என்னை வந்து பிக் பாக்கெட் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிவ் வாய்ஸ்ல மை பாக்கெட் ஹஸ் பீன் பிக் பாக்கெட்டட், என் பாக்கெட் எவனோ அடிச்சுட்டு போயிருக்கிறான், பிக் பாக்கெட் என்கிட்ட பண்ணிட்டு இருக்கான்ற அர்த்தம். ஹேஸ் பிக்டுன்றது ஆக்டிவ் வாய்ஸ், ஹஸ் பீன் பிக்டு பேசிவ் வாய்ஸ். சர்க்கம்ஸ்டான்சஸ் வில் oblige to me go, சூழ்நிலைகள் வந்து என்னை வந்து போக சொன்னா நான் போவேன். இந்த மாதிரி மீன் ஆகுது. அங்கே இந்த பை அப்படின்னு வரலன்னு சொல்றேன், மீன் ஆகுது. சென்டென்ஸ் மீன் ஆகுது. அதாவது சம்மனுங்கிறது மீன் ஆகுது. எக்ஸாக்ட்லி வரணுன்றது இல்லை. ஐ ஷல் பி obliged to go அப்படின்னு சொல்லி வில் அப்ளைஜ்னு சொல்றோம் இல்லையா? சூழ்நிலை என்ன தள்ளுச்சுன்னா நான் போவேன் அப்படின்னு அர்த்தம். வில் அப்ளைஜ்ங்கிறது 9வது டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் என்ன வரணும்? வில் பி அப்ளைஜ்னு வரணும், வில் ஆர் ஷல் வரணும். இங்க வந்து ஐ வர்றதுனால ஷல்னு மீன் ஆகுது. இந்த மீன்றது இங்க ஐயா வருது. ஐவி வந்தா ஷல் வரணும்னு சொன்ன ஞாபகம் கிராமர்ல அந்த சேஞ்சஸ் வருது பாருங்க. இதெல்லாம் எரர் ஸ்பாட்டிங்ல கேட்பாங்க. ஐ ஷல் பி obliged to go அப்படின்னு இப்போ பேசிவ் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட், தே சே தட் பிரேம் இஸ் அன் ஹானஸ்ட் மேன். பிரேம் வந்து ஒரு ஹானஸ்ட் மேன் சொல்லி அவங்க சொல்றாங்க. ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு அதுல. தே சே தட்ங்கிறது ஒரு சென்டென்ஸ், பிரேம் இஸ் அன் ஹானஸ்ட் மேன் ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு அதுல. ரெண்டு ஸ்மால் சென்டென்சஸ் சொல்லுவாங்க அது. அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இந்த இடத்துல இந்த சே எடுத்தா எப்படி சொல்லலாம்? இட் இஸ் செட் தட். இட் இஸ் செட்னா இங்க வந்து சேன்றது ஆக்டிவ் வாய்ஸ், இஸ் செட்னா பேசிவ் வாய்ஸ் ஆகிடும். இப்போ இங்கே பேசிவ் வாய்ஸ் மாற்றி டு பி இட் இஸ் செட் தட் பிரேம் இஸ் ஆனஸ்ட் மேன் அப்படின்னு. அதான் அண்டர்ஸ்டுட்னு சொல்றேன். தேசே அப்படின்றது இட் இஸ் செட்னு என்ன அர்த்தம்? அவங்க சொன்னாங்கன்றது சொல்லப்பட்டது, அவ்வாறு சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். இதை தான் இந்த இடத்துல எக்ஸப்ஷனல் கேஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்படியே ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் டிரைவ் ஆயிருக்கான்னு பார்க்கணும், மீனிங் ஷிஃப்ட் ஆகக்கூடாது, அவ்வளோதான். பாருங்க, தே சேன்றதுல சேன்றது ஈ செட்னு வந்துருச்சு. இங்கே பேசிவ் ஃபார்ம். பிரேம்னு எடுத்துக்கிட்டே அதுவும் வந்துருச்சு. பிரேம் இஸ் செட் டு பி அன் ஹானஸ்ட் மேன், அப்படி அந்த மீனிங்கும் வந்துருச்சு. அப்படியே மாற்றலாம், எப்படியே மாற்றலாம்னு சொல்றாங்க. பாருங்க, பீப்புள் சே தட் த பிரைஸ் ஆஃப் கோல்டு வில் நெவர் கம் டவுன். கோல்டு பிரைஸ் எப்பயும் கம்மியாகுதுன்னு மக்கள் சொல்றாங்க. பாருங்க, அகைன் வந்து பீப்புள் சேன்றது என்ன போடுறாங்க? இட் இஸ் செட் தட்.
இந்த இடத்துல ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் பேசிவாக மாறிடுச்சு. ப்ளஸ் ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் லாஃப்ட் அட் ஹிம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்க, அவன்கிட்ட வந்து கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு ஆக்சுவலாக. ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் லாஃப்ட் அட் ஹிம். பாருங்க, லாஃப்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து என்ன டென்ஸ் ஆக்சுவலாக? லாஃப்ட்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். லாஃப் அட் அப்படின்னு வருது. இதுக்கு வாஸ் லாஃப்ட் அட்னு வருது. ஹி வாஸ் லாஃப்ட் அட் பேசிவ் ஃபார்மேட் வந்துருச்சு. ஸோ இப்படி எக்ஸப்ஷனல் கேசஸ் மாற்றணும். இன்னும் ஒரு கேஸ் இருக்குது ஆக்சுவலாக, கொஷின் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், கொஷின் சென்டென்ஸ். கொஷின் சென்டென்ஸில் வந்தால் கொஷின் சென்டென்ஸ்லேயே பேசிவ் வாய்ஸ் மாற்றணும். பாருங்க, ஹூ ஹேஸ் ஆஸ்க்டு யூ, இன்னும் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா பை ஹூம் ஹேவ் யூ பீன் ஆஸ்க்டு அப்படின்னு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா கொஷின் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஒரு தனி டாபிக் இருக்குது. ஹவு டு மேக் நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் கொஷின் சென்டென்சஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் அதில் சொல்லித்தரேன். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கொஷின் சென்டென்ஸ் வந்தால் கொஷின் சென்டென்ஸ்லேயே மாற்றணும். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஓகேவா? ஆஸ் யூசுவலாக சொல்கிறேன், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகேவா? யாருக்கு வந்து ஸ்ட்ராங் ஆட்டிடியூட் இருக்கோ அவங்களை கண்டிப்பாக பிளஸ் பண்ணுவார். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஃபோக்கஸ்ட் பர்சன் எப்பயுமே they will not lose sight of what they do. Understand? So be just having uptrend mentality. ஓப்பனிங் முக்கியம் இல்லை, ஃபினிஷிங் முக்கியம் இல்லையா? ஓப்பனிங்கும் முக்கியம், ஃபினிஷிங் முக்கியம், மிட்டும் முக்கியம். கட் பண்ணு. ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கு.